ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து டர்போ. இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மம்முட்டி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வில்லனா நம்ம டோபிங்கிற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தவர் தான் இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். முதல் கட்டத்தில் என்ன காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து தீபாவளியை வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. பட் அந்த வீட்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதாவது அந்த வீட்டோட உரிமையாளர் வெளியே இருப்பாங்க. அவரோட மனைவியும் அவரோட குழந்தையும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டீ போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீ போட்டு வர நேரத்தில் அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட கணவருக்கு கால் பண்ணி, என்னங்க இப்படி உங்களை தேடி யாரோ ஒரு 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்லாம் என்ன தேடி வர வாய்ப்பு இல்லை, அவங்க யாருங்கிறது முதல் ஒழுங்காக விசாரி அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியும் அந்த 3 பேர் எதற்காக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி, குழந்தை, அந்த கணவர் 3 பேத்தையும் கொல்றதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேத்தையும் கொண்டுட்டு இவங்க இந்த இடத்துலேருந்து கிளம்புறதோட தான் இந்த திரைப்படத்தோட இன்ட்ரோடக்ஷனை போடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரளாவை வந்து காட்டுவாங்க. கேரளாவில் நம்ம மம்முட்டி என்ன பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரோட அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இருப்பார். பட் என்ன ஆயிருன்னா, இவர் ஊருக்குள்ளே எல்லாரும் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அப்போ நம்ம மம்முட்டிக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே எல்லாருமே ரவுடின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கோவில் திருவிழா வந்து நடக்கும். அப்போ அந்த கோவில் திருவிழா மொத்த கடைகளையும் ஓனர் வந்து ஒருத்தர் வந்து எடுத்துட்டு பார்த்து கான்ட்ராக்டர் இவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற ஃபாதர்கிட்ட வந்து சொல்லி, மம்முட்டி இங்கே இருந்தால் இந்த கோயில் கூட வந்து தெளிவாக நடக்காது, அது மட்டும் இல்லாமல் என்னோட கடைகளுக்கு பாதிப்பு இருக்குது, நீங்கள் எப்படியாவது அவரை இந்த ஊரை விட்டு கொஞ்சம் நாளைக்கு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்னா, மம்முட்டியோட அம்மாட்ட வந்து பேசி மம்முட்டியை வந்து வெளியூருக்கு அனுப்புறதை பற்றி பேசுவாங்க. மம்முட்டி அம்மாவை என்ன பண்ணுவார்னா, மம்முட்டியை கொஞ்சம் நாளைக்கு நீ சென்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மம்முட்டி சண்டை போடுவார். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டியும் குற்றாலத்துக்கு வந்து கிளம்பிடுவார். இந்த டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மம்முட்டி ஏற்கனவே ஊருக்குள்ள நிறைய பேர் கூட சண்டை போடுறான்னு சொன்னதுமா, அதில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, மம்முட்டி ஊருக்குள்ள இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு மம்முட்டியோட சித்தப்பா பசங்களை வந்து அடிக்கிறதுக்காக வருவானுங்க. அப்போ மம்முட்டி இந்த இடத்துல இல்லாதனால அந்த 3 பசங்களும் தப்பிக்க முயற்சி பண்ணுவானுங்க. பட் அந்த ரவுடிங்க வந்து வெளுன்னு அந்த 3 தம்பிங்களையும் வெளுப்பாங்க. இந்த டைம் தான் டக்குன்னு எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம மம்முட்டியோட ஜீப் வந்து அந்த இடத்துல என்ட்ரி ஆனோன்னா, அந்த ஊருக்காரனே இருக்கான பார்த்தீங்களா, இவன் தான் ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னானுங்களா, இவன் என்னடா திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மம்முட்டி என்ன பண்ணுவார்னா, அவன் தம்பிங்களை அடித்து எல்லா அவனையும் ஓட விரட்டி வெளுப்பார். வெளுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடையில் எல்லாம் நொறுங்கணுன்னே அந்த கடையை கான்ட்ராக்ட் எடுத்தவன் இப்படியே மம்முட்டி வைப்பான். இந்த டைம் மம்முட்டியோட அம்மா வந்தோன்னே மம்முட்டி என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த கூட்டம்னா குற்றாலத்துக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு ஓடிடுவார். இந்த டைம் அவன் தம்பிக்கு வந்து ஒருத்தன் வந்து தலையில் அடிச்சிருப்பான். உடனே அவன் தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கி வைக்கும். மம்முட்டி என்ன பண்ணுவார்னா, அவர் தம்பியை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாருங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னென்ன பிரச்சனை, எனக்கு எதுவுமே ஆகலை, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு மம்முட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு டே மச்சான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், என்னடா உன் தம்பி ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காடா, என்னடா நீ சொல்கிற, ஆமாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான், இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து யாரோ ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்க போது போல, இப்போ அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அது வீட்டிலே பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ என்னென்னு பாரு அப்படின்னு அந்த பையன், அதாவது இவர் தம்பியோட மொபைலை நம்ம மம்முட்டி எடுத்து அவனோட ஃபோனில் உள்ள கான்டாக்ட்ஸை பார்க்கும்போது அந்த பொண்ணு பேரில் 4 பேர் இருக்கும். இது என்னடா இவன் தம்பி நிறைய பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே என் தம்பியோட காதலி அதாவது அவன் மனைவியை வந்து நான் கூட்டு வர போகிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜீப் எடுத்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு, அதாவது நம்ம கதாநாயகி வீட்டுக்கு போகிறேன். கதாநாயகி வீட்டுக்கு போனோன்னா கதாநாயகி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என் கல்யாணத்தில் பாட்டி என்னை யாராவது கூட்டு போக வருவாங்கன்னு சொல்லுவார். அந்த டைமில் டக்குன்னு மம்முட்டி அந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்துருவாரு. என்ட்ரியை கொடுத்து அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னா, நம்ம கதாநாயகியோட அப்பா அம்மா வந்து நம்ம மம்முட்டி என்ட்ரி வந்து பேசி போவாங்க. மம்முட்டி எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கதாநாயகியை கூட்டுட்டு தன் தம்பியோட வீடு இருக்கிற இங்கே கூட்டு வந்து அவனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வெளியே வாடா அப்படின்னா, அவன் தம்பி இந்த கதாநாயகை பார்த்துட்டு இவளு இங்கே கூட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இந்த பொண்ணை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, மம்முட்டியோட சித்தப்பாவும் அவன் அண்ணன்களும் என்ன பண்ணுவானா, இதுவே உனக்கு வேலையாக இருக்குது, இவன் தான் தெரியலன்னு சொல்லிட்டு கூட்டு போ அப்படின்னோடனே கதாநாயகிட்ட வந்து மம்முட்டி என்ன பண்ணா, இங்கே என்ன தான் நடக்குது, நான் கரெக்டான அட்ரஸ் தானே போய் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் உங்கள் தம்பி இவன் யாருன்னு தெரியாண்டா, இனிமேல் எனக்கு அவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதாநாயகி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றி விட முடியுமான்னு மம்முட்டிகிட்ட கேட்கும்போது, சரி வாங்க நான் உங்களை ஏற்றி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு நம்ம மம்முட்டி அவரோட வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டு வாசலில் வந்து ஜீப் நிற்கும். இப்போ மம்முட்டி என்ன பண்ணுவார்னா, அவங்க அம்மா கால் பண்ணி, என்ன வீட்டுக்கு வெளியே எதுவும் ஸ்டார் கீழே தொங்க விட்றீங்களா, நல்லா கலர் லைட்டாக எழுதினோன்னா போலீஸ் வந்திருக்கு, நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவேன்னு தெரியாது, கொஞ்சம் நாளைக்கு வீட்டு பக்கம் வராது, உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைம் கரெக்டாக நம்ம மம்முட்டி என்ன பண்ணுவார்னா, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போலீஸாக இருக்கான்னு சொல்லுமா, அவனை கூட்டி இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற நீ ஒரு பொண்ணை தூக்கணும்னு சொல்லிருமா, அந்த பொண்ணோட வீட்டில் தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதான் அட்டன் டு மர்டர், நீ எப்படியா கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவாரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், அப்படி இல்லை அந்த பொண்ணை கூட்டு போய் அவங்க வீட்டில் பேச, அப்போ தான் இந்த கேஸ் இல்லாமல் போ அப்படின்னா, மம்முட்டி இந்த பொண்ணு சென்னை பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டாருன்னு சொல்லிருமா, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே காரை தூக்கிட்டு விரட்டிட்டு அந்த காரை டப்பு நிப்பாட்டிட்டு அவர் பஸ்ஸில் ஏற்றி, நீ என் கூட கொஞ்சம் வாமா, அப்போ தான் என்னை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்க முடியும், நானும் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னோடனே, என்னால் முடியாது, என் வீட்டுக்குன்னா என்னால் திருப்பி போக முடியாது அப்படின்னா, மம்முட்டி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகியோட அதே பஸ்ஸில் ஏறி உட்காந்து கிளம்புவாங்க. அப்போ நம்ம மம்முட்டி எப்போ வந்தாலும்
சலசலன்னு பேசிட்டே இருப்பார். இவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஐசிசி அப்படிங்கிற பேங்க்கில் நான் மேனேஜரை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது பஸ்ஸில் வந்து அந்த பொண்ணு இருக்காது. ஏன் பஸ் ஸ்டாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த டைம் அந்த பொண்ணை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டி என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணை தெரியும், அதாவது அந்த பொண்ணு எந்த பேங்கில் வேலை பார்க்கன்னு சொன்னாலும் அந்த பேங்குக்கு வந்து நம்ம மம்முட்டி கிளம்பி போவாருங்க. இவர் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஏற்கனவே நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து ஒரு எம்எல்ஏ வந்து மேடம் நீ இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே பேசிட்டேன், உங்கள்கிட்ட திருப்பி எல்லாத்தையும் பேச எனக்கு போர் அடிக்குது, அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அதில் ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னோடனே கதாநாயகி என்னால் போட முடியாது அப்படின்னோன்னா கொஞ்சம் அந்த எம்எல்ஏ வந்து கொஞ்சம் சவுண்டாக பேசுவான். இந்த டைம் 2 வாட்ச்மேன் வந்து அந்த எம்எல்ஏ கூட்டி போயிடுவான். இது எல்லாத்தையுமே நம்ம மம்முட்டி பார்ப்பாரு. பார்த்துட்டு மம்முட்டி திருப்பி போய் கதாநாயகி முன்னாடி நின்றுட்டு என்ன மேடம் என்னை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா டக்குனு நம்ம கதாநாயகி நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வேறு எங்கே போகிறது, நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் பேசினா என்னை விடவே மாட்டாங்க வீட்டுக்கு, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டி வந்து இங்கே தான் இருப்பார். இந்த கதாநாயகி ஒன்று என்ன பண்ணுவோம், மறுபடியும் வாட்ச்மேனை கூப்பிட்டு நம்ம மம்முட்டியை வெளியே தூக்கி போட சொல்லிடுறாரு. வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறம் மம்முட்டி என்ன பண்ணுவோம்னா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து போகிறார். பட் ஹோட்டல் வந்து சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் தப்பாக பேசணும். உடனே மம்முட்டி எப்பவும் போல ஹோட்டல் மேனேஜரே அடித்த உடனே இது கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கதாநாயகிக்கு வந்து கால் வந்து கதாநாயகி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் போகும்போது ஸ்டேஷன் உள்ள அந்த ஆள் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா, அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது சென்னையில் உங்களை மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா யாருன்னு பார்க்கும்போது நம்ம மம்முட்டி. உடனே ஓகே அவருக்கு ஜாமீன் கொடுத்து நம்ம கதாநாயகி கொடுத்துட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் எங்கள் வீட்டில் வேணாலும் பேசுகிறேன், நீங்கள் போய் இருங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம், கொஞ்ச நாளைக்கு நான் உங்கள் கூட தான் இருக்கணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிடவே இல்லை, இன்னும் நான் ஃப்ரெஷ் கூட ஆகல அப்படின்னோடனே மம்முட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து நம்ம கதாநாயகி கூட்டு வந்துருவாங்க. இந்த டைம் தான் நம்ம வில்லனை வந்து என்ட்ரி கொடுப்பாரு. வில்லன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக ஏகப்பட்ட பணங்களை வந்து இல்லீகலாக சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆட்சியை அவரோட கைக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையுமே விலைக்கு வாங்குறதுக்காக பேசியிருப்பாரு. பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்லணும்னா நான் இவங்களுக்கு தான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவனை வில்லன் அடிக்கிறத காட்டி தான் வில்லனுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம மம்முட்டியை வந்து காட்டுவாங்க. மம்முட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கதாநாயகியை பார்க்கறதுக்காக திருப்பி சென்னைக்கு வந்துடுவார். வந்த உடனே அவர்கிட்ட போய் பேசும்போது டக்குனு கதாநாயகி வந்து அவரை சவுட்டில் அடிச்சுட்டு நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு பார்த்தா நீ ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருக்க, இனிமேல் என் லைஃப்பில் நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடித்து அனுப்பிடுவாங்க. இதை பார்த்து மம்முட்டி என்ன மன்னிச்சிடுறா, ஏதோ தெரியாமல் நடந்தது, நீங்கள் செவனேன்னு இருங்கடா எல்லாமே உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவன் தம்பி இருக்க வந்தீங்களா தம்பியோட ரூமில் போய் நான் எங்கடா போவேன் அப்படின்னா சரி என் வீட்டில் இருந்துங்க பட் என்கிட்ட எப்பவும் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டிகிட்ட வந்து போயிடுவார். இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இவங்களையும் தம்பியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம மம்முட்டி வந்து போவார். போகும்போது மம்முட்டி வந்து இங்கே வாங்க நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே நம்ம கதாநாயகி வந்து ஒரு எம்எல்ஏவை தூக்கி வாட்ச்மேனோட வெளியே போட்டாங்கன்னு தெரியுமா, அந்த எம்எல்ஏ வந்து கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம கதாநாயகி வந்து மிரட்டுறாக்க வருவார். இந்த டைம் நம்ம மம்முட்டி அங்கே இருக்கனால மம்முட்டி அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏ ஆளுங்க எல்லாத்தையும் அடிக்கிறத பார்த்தோன்னே எம்எல்ஏ ஒரு நாள் என் கையில் மாட்டோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டி அந்த இடத்துல வந்து மிரட்டிட்டு இவர் கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி கிட்ட வந்து நம்ம மம்முட்டி என்ன கேட்பறனா இப்போ ஊருக்கு என்னால் போக முடியும், இங்கே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே நம்ம கதாநாயகி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பெரிய கார் ஷோரூம் வந்து வச்சிருப்பாரு. அந்த கார் ஷோரூமில் போய் கதாநாயகி பேசும்போது அவர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னா எனக்கு டிரைவிங் தெரியும்னா சரி அப்போ நீங்கள் என்னோட டிரைவராக இருங்க, பட் என்னன்னா எனக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மம்முட்டிக்கு அந்த இடத்துல டிரைவராக ஒர்க் பண்ணுவார். டிரைவராக ஒர்க் பண்ணும்போது அந்த மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன லோக்கல் ரவுடி மாதிரி இருப்பான். அந்த லோக்கல் ரவுடிகிட்ட வந்து மாதம் நம்ம லஞ்சம் மாதிரி கொஞ்சம் காசு கட்ட வேண்டியிருக்கும். இப்போ அந்த காசு கட்டும்போது அவன் கம்மியாக கேட்குற பேர் இந்த வாட்டி அதிகமாக கேட்பான். அதிகமாக கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜர் கூட இருக்கிற 2 பேர்த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம் டக்குனு மம்முட்டி எனக்கு பண்ணேன் ஐயா நான் ஏதாவது உதவி பண்ணட்டா அப்படின்னு கேட்கும்போது உன்னால் இவனால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கூட இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரவுடிங்களையுமே நம்ம மம்முட்டி அடிச்சிடுவேன். அடித்த உடனே அந்த ஓனருக்கு வந்து ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்ச உடனே மம்முட்டிக்கு அங்கேயே ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கி கொடுத்துட்டு இனிமேல் நீ எப்பவும் என் கூட தான் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கப்புறம் மம்முட்டி வந்து தன்னோட அம்மா கால் பண்ணி நீ வீட்டை போட்டுட்டு என் கூட வந்துடுமா, இங்கே சென்னையில் நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டி அவங்க அம்மா வந்து வர வச்சு சென்னையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ கதாநாயகி என்ன பண்ணுவாங்கன்னா மம்முட்டி இங்கே ஃப்ளாட்லாம் இருக்கிறவனே அவங்க கூட வந்து பேசுகிறது அவங்க குடும்பத்தோட எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் மம்முட்டிட்ட என்ன கேட்பாருன்னா நம்ம கதாநாயகியோட தங்கச்சி எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ மம்முட்டி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவங்க அப்பா அம்மா தங்கச்சியோட வெளியே போயிருப்பாங்க. வெளியே போன இடத்துல மலையில் வச்சு ஒரு சரிவில் இவங்க அப்பா அம்மா வந்து கீழே விழுந்துருவாங்க. இந்த டைம் நம்ம மம்முட்டி தான் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்ற போகிற நேரத்தில் அவர் தங்கச்சியும் உள்ளே விழுந்து அவங்க அப்பாவும் தங்கச்சி வந்து அவர் கண்ணு முன்னாடி இறந்துடுவாங்க. இதனால தான் இந்த துக்கத்தினால தான் மம்முட்டி வந்து தனியாகவே அவங்க அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணாமல் இருப்பார். இதுக்கப்புறம் நம்ம மம்முட்டியோட தம்பியை வந்து காட்டுவாங்க. மம்முட்டியோட தம்பியும் பேங்கில் தாங்க ஒர்க் பண்ணுவார். ஏற்கனவே நான் முதற்கட்டத்தில் ஒரு 3 பேரை வந்து ஒரு சின்ன ரவுடிங்க வந்து கொண்டாங்கன்னு சொல்லுறோம். ஒரு ஸ்மால் குடும்பத்தை அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் எல்லாம் இப்படி இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறதுக்காக தான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம மம்முட்டி தம்பியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க சொல்லுவாங்க உன்னை தேடி இப்படி ஒரு ஆள் வந்தாங்க,
ஒன்று அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ் இவர் பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரி பல அக்கௌண்ட்லேருந்து பல கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கௌண்ட்லாம் யார் வச்சிருக்கான்னு தேடும்போது இந்த அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாரும் நம்ம வில்லனோட கம்பெனியில் வந்து சின்ன சின்ன வேலையில் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் ஆதார் கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் வாங்குறது மூலம் இவங்களே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேங்க்ல யாரோ பெரிய ஆளு இதுக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மம்முட்டியோட தம்பி வந்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு நம்பிக்கையான ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து பேச சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த பேங்க் மேனேஜர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜரே வில்லனோட ஆளாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு ஆள் இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா மொபைலுக்கு போன விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அவங்கள வந்து வில்லன் கொண்டுட்டு இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சதா அவனை சீக்கிரம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டியோட தம்பி வந்து கொல்றதுக்காக ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பினோன்னா மம்முட்டி தம்பி அந்த இடத்துல தப்பிச்சு நம்ம கதாநாயகிட்ட போய் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல போவா. பட் கதாநாயகி வந்து மம்முட்டி தம்பி மேலே கோவமாக இருக்கனால இந்த விஷயம் எதையுமே கேட்க மாட்டா. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி தான் அண்ணன் வீட்டுக்கு போனால் தான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டியோட ஃப்ளாட்டுக்கு வந்து போவார். ஃப்ளாட்டுக்கு போகும்போது மம்முட்டி அடிக்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு சில ரவுடிகள் வந்து மம்முட்டி வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க மம்முட்டி எப்போ போல கதை திறம்போ நீங்கள் என்னடா இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மம்முட்டி அடிச்சு விரட்டிட்டு ரூமுக்கு கதை திறந்து பார்ப்பான். அவன் தம்பி வந்து அவன் ரூம்லேயே தூக்கு போட்டு இறந்துருப்பான். இதை பார்த்து மம்முட்டி அலறி போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவனுக்கு என்ன ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியும்போது அவன் லவ் ஏற்கனவே அவன் கதாநாயகி அவனுக்கு பிரச்சனை இருக்குது, இதனால லவ் ஃபெயிலியரில் தான் இவன் தாங்க முடியாமல் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மம்முட்டி நினச்சிட்டு இருப்பாரு. இந்த டைம் இவன் ஏற்கனவே கதாநாயகியை மீட் பண்ண போனான்னு சொல்லி நான் சொன்னேன் தெரியுமா. இதனால் கதாநாயகியோட வேலையை வந்து அந்த பேங்க் வந்து எடுத்தோன்னே கதாநாயகி எப்போ போல பஸ்ஸில் ஏறி வரும்போது கதாநாயகியை கொள்றதுக்காக ஒரு சில பேர் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறுவாங்க. இந்த விஷயம் மம்முட்டிக்கு தெரிஞ்சு மம்முட்டி கதாநாயகி காப்பதற்காக அந்த இடத்துல போய் அடிக்கும்போது எதுக்காக உன்னை வேலையை விட்டு தேய்க்கிறாங்க, எதுக்காக உனக்கு கொள்ள வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதாநாயகியோட வீட்டை வந்து ஒருத்தன் தட்டுவான். யாருன்னு பார்த்தா நம்ம மம்முட்டி தம்பி வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னு சொன்ன தெரியுமா. அவங்க வந்து வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் தம்பி ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல, உங்கள் தம்பியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி தம்பியை எப்படி வீட்டில் வச்சு அடித்து தூக்கில் தொங்க விட்டாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எதுக்காக என் தம்பி அப்படி கொல்லணும்னு கேட்கும்போது உங்கள் தம்பி இப்படி ஒரு இல்லீகலான விஷயம், அதாவது மக்களை ஏமாற்றி பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் உங்கள் தம்பியை கொண்டுட்டாங்க, இந்த விஷயத்தை இவட்ட சொல்லணும்னு வேறு முயற்சி பண்ண அப்படிங்கிற விஷயம் மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்று நம்ம மம்முட்டி ஒரு மாதிரி மம்முட்டி என்ன சொல்லுவானா நம்ம இங்கே இருக்கிறது ஆபத்து, உடனே நம்ம இந்த இடத்துல வந்து தப்பிக்கணும், எங்கன்னா நம்ம கேரளாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டி வந்து கதாநாயகி கூட்டு கேரளா போகும்போது டக்குன்னு கதாநாயகி என்ன சொல்லலாம் இப்படியே நம்ம போனால் உங்கள் தம்பி இறந்ததுக்கு எதுவும் இதாகும், உடனே நான் போய் போலீஸில் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம். பட் போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து அங்கே இருக்கிற டிஎஸ்பி வரைக்கும் அந்த வில்லனோட ஆளுங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மம்முட்டியை ஜெயிலுக்குள்ளே போட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்போ தான் வில்லனும் நம்ம மம்முட்டியும் நேருக்கு நேராக சந்திப்பாங்க. அப்போ மம்முட்டிகிட்ட வில்லன் என்ன சொல்லுவாங்க நீ ஊருக்கு போகிறதா தானே முடிவு பண்ண, அப்புறம் ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு பாக்கியா, கொஞ்சம் டிவியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும். உடனே மம்முட்டிகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் நம்ம ரெண்டு பேரும் கடைசியாக பார்க்குற சந்திப்பு, எப்படி இதுக்கப்புறம் நீ நானும் சந்திக்க முடியாது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் மம்முட்டி என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து தப்பிப்பான். தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவையும் இவளோட தங்கச்சி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கூட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம கேரளாவுக்கு எப்படி கிளம்பி போவோம் அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுறோம். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டெய்னர் வந்து இப்போ கேரளாவுக்கு தான், அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் உங்களை பத்திரமா ஏற்றி விட்றேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மம்முட்டிகிட்ட ஒரு ஆதரதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம் மம்முட்டி நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னா நமக்கு கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை ஒரு டிஎஸ்பி அடிச்சாருன்னு வந்துருமா. அந்த டிஎஸ்பி வீட்டுக்கு போயிட்டு டிஎஸ்பியோட குழந்தையும் அவரோட மனைவியும் தூக்கிட்டு காரில் வச்சு ஒரு ஒன்றா கிளம்பி போயிட்டு இருப்பாரு. கிளம்பி போகும்போது அந்த குழந்தை பயப்படும்போது மம்முட்டியோட அம்மா வந்து நீ எதை பற்றி கவலைப்படாது, என் பையெல்லாம் பயந்தாங்க முடியுமா, சின்ன வயசில் ஃபேண்டில் கூட ஒன்றுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மம்முட்டி பற்றி பேசும்போது அவன் தங்கச்சி இருந்து எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த டைம் மம்முட்டி என்ன பண்ணுவார்னா ஒரு மெயின் ரோட்டில் வச்சுட்டு அந்த டிஎஸ்பி இறக்கி விட்டு அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புவார். கிளம்பி போகும்போது இவரை ஏற்கனவே வில்லனுங்க நிறைய பேர் விரட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இவனுக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்துல வச்சு ஒரு காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இவரோட அம்மா இவரோட காதலி அதுக்கப்புறம் அங்கே இருக்க தங்கச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஓனர் இருக்கான்னு சொன்னோம். அந்த ஓனரோட ஃபேமிலியை கடத்தினா இவரை பிளாக்மெயில் பண்ண வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்கிற இடத்துக்காக தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன், நான் உன்னை தேடி வரேன்டா அப்படின்னோடனே நீ என்னை பார்த்து என்னடா பண்ண போகிற, ஒவ்வொருத்தங்களா சாகிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கதாநாயகி வந்து வில்லன்ட்ட ஒரு விஷயம் சொல்லலாம், எல்லா விஷயம் முடிஞ்சு உன்னோட லைஃப் மாற போகிறா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே நீ இவ்வளோ நாள் என்னென்ன அட்டுழியங்கள் பண்ணியோ அது எல்லாமே இந்நேரம் சிஎம் செல்லுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சிஎம் செல்லுக்கு எப்படி போகணும்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம மம்முட்டிக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுமா. இந்த எம்எல்ஏ வந்து சீஃப் மினிஸ்டரோட நெருங்கி நம்ம, அது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இவங்க கீழே இருக்க எல்லா எம்எல்ஏயும் இவரை விட்டு போயிட்டா இவரோட சீஃப் மினிஸ்டர் அதாவது ஆளுங்கட்சி போஸ்ட்டே போகிறோம் அப்படிங்கிற நிலமை இருக்குதுமா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சீஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து தெளிவாக ஃபோனில் போய் அந்த எம்எல்ஏ காட்டினோன்னே சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ கங்க்ராச்சுலேஷன்
இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த வில்லன் பண்ணாமல் தெரியுமா அட்டுலியா, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபண்ட் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. இதனால வில்லனோட கனவு கனவாக போயிடும். இதுக்கப்புறம் அவன் கதாநாயகி கொள்றதுக்காக ஒரு பெரிய ஊஞ்சல் மாதிரி ஒன்றில் கட்டி மீன்குள்ளோட சேர்த்து அரைக்கிறதுக்கு அனுப்ப போகிற நேரம் டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம மம்முட்டி வந்துடுறது. மம்முட்டி வந்து வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல அடிச்சுட்டு நம்ம கதாநாயகியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் திருப்பி வில்லன் கூட வந்து சண்டை போடுறதுக்காக நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, சைனீஸ் ஃபைட்டர். இவங்க எல்லாம் வந்து எல்லாருமே ஒரு நேரத்தில் மம்முட்டி கூட போகும்போது மம்முட்டி எல்லாருமே அடித்து அந்த இடத்துல தூளாக்கிட்டு கடைசி இவர் தம்பி எப்படி கொண்டானோ அதே மாதிரி இவனை கொள்ளணும் துடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அரவை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரவை மிஷினில் வில்லனை கட்டி அப்படியே அந்த இடத்துல இருந்து போட்டுருவார். இதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதாநாயகியை கூட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு மிலிட்ரியிலேருந்து நிறைய டீமை அனுப்பி அவங்க அம்மா அப்பாலேருந்து எல்லாத்தையுமே இவர் காப்பாற்றிட்டு இவர் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கேரளா, அதாவது தான் வீட்டுக்கே வந்து போயிடுவார். வீட்டுக்கு போய்ட்டு பார்ட்டி மாதிரி நல்லா கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வந்து இப்போ வெளியே பழைய நிறைய காருங்க வரணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ளே ஒருத்தரோட தலை இருக்கும். அந்த தலை வேறு யாரும் இல்லை, மம்முட்டி இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கார் கம்பெனி ஓனர் கூட இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அவரோட தலை. அப்போ மம்முட்டிக்கு ஒரு ஃபோன் வந்து என்ன சொல்லணும்னா, நீ நினச்ச எல்லாமே நடந்துருச்சுன்னு நினச்சியா, உண்மையான வில்லனை இன்னும் பார்க்கவே இல்லை, அவன் வெறும் என்னோட சின்ன பார்ட் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் தான் உனக்கு ஆட்ட ஆரம்பிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம மம்முட்டியோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டர்போ வில்லன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் வேறு லெவலில் இருப்பார். அதாவது நம்ம டோபியை வந்து நம்ம ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.